வணக்கம் நண்பர்களே. எண்களே வாழ்வின் வழிகாட்டி என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வாரம் வரைக்கும் நம்ம லைவ் ஷோ போட்டுருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு லைவ் ஷோ போட்டிருந்தோம். இந்த வாரம் நம்ம கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்த காரணத்தால் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்குறோம். போன வாரம் மக்கள் செல்ஃபோன் எண்களுக்கு உண்டான பலன்கள் என்ன சார்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்பர்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, அதாவது நம்ம செல்ஃபோன் எண்களை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நபர் இன்றைய கால சூழ்நிலையில் வண்டி எண்களும் அடுத்து செல்ஃபோன் எண்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துலையே நம்ம எல்லா வேலையுமே ஒரு ஃபோன் இருந்தால் அந்த விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்பவே போயிட்டுருக்குது. அப்போ அந்த செல்ஃபோனை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எப்படிங்க சார் சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்குத்தான் நம்பர்களை நம்ம சரியான நம்பர்களை நம்ம போட்டு தேர்வு செய்து அதில் நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இப்போ ஒரு நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டா அது உங்களுக்கு தான் ஃபோன் வரும், வேறு யாருக்கும் போகாது. எல்லா நம்பரும் கரெக்டாக இருந்து கடைசி ஒரு நம்பர் மாற்றமாக இருந்தாலும் அந்த நம்பரை கூப்பிட்டால் உங்களுக்கு தான் ஃபோன் வரும். அப்போ அந்த ஒரு நம்பர்லேயே நம்மளுக்கு மாற்றங்கள் தெரியும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி பலன்கள் தான் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு அந்த வண்டி வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இந்த வண்டி வந்த பிறகு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த செல்ஃபோன் எண்கள் வச்சிருக்கிறவங்க எந்த மாதிரி பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, செல்ஃபோன் நம்பருக்கு உண்டான பலன்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 70 10 75 47 32 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 36. தைரியம் மட்டும்தான் சார் இருக்கும் இவர் கையில். தொழில் மூலம் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த நம்பர். சொத்து அப்படின்னு பார்க்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்க வைக்கும். சொத்தின் மூலம் அலைச்சலை கொடுக்கக்கூடியதான் இந்த நம்பரே. சரிங்களா? அப்போ தைரியத்தை மட்டும் நம்ம வச்சு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அடுத்ததாக 97 89 12 67 70 டோட்டல் பார்த்தீங்கன்னா 56. டோட்டல் நன்மையை தரும். ஆனால் அங்கே பிரச்சனைகள் எல்லாம் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கும் சொத்துல ஏமாற்றத்தை சந்திப்பார். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் பிரச்சனையை கொடுக்கக்கூடும். சரிங்களா? அடுத்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும். இப்போ ஒரு சம்பளமே வாங்கிட்டு வீட்டுக்கு போனாக்கும் தேவையில்லாத பிரச்சனை அந்த பணம் காலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? இந்த நம்பர்லாம் எப்படி அங்கே வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒருத்தர் 2 நம்பர் 3 நம்பர்லாம் வச்சுருப்பாங்க. எந்த நம்பரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக 73 58 99 80 72 இந்த நம்பர் எப்படி சார் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் வந்த பிறகு தொழில் மூலம் ஒரு தேடி வரக்கூடிய ஒரு தொழில்கள் வரும். அதாவது இவரை தேடி தொழில்கள் வருவாங்க. ஆனால் குடும்பத்தில் அங்கே பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்குமே ஒழிய ஒன்றும் சிறப்பாக இருக்காது. அடுத்ததாக
இந்த நம்பர் வந்த பிறகு பணம் எவ்வளோ கையில் வச்சுருந்தாலும் காலி ஆயிடும் சார். பணமாக நிறுத்தவே முடியாது. சரிங்களா? ஓகே. அடுத்ததாக வண்டி எண்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 7305. இப்போ 7305 முதல் ஓனரா அப்படின்னு கேட்டாக்கும், இல்லைங்க சார் நான் 2வது ஓனருங்க சார், முதல் ஓனர் இன்னொருத்தர், புக்கில் அவர் பேர் தான் இருக்குது, இன்னும் நான் மாற்றலை அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வண்டி வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வண்டி வந்த பிறகு அடுத்தவங்களுக்கு தான் அதிக பிரயோஜனமாக போயிட்டுருக்கும். வண்டி வந்த பிறகு திடீர் எதிர்பாராத திடீர் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது குடும்பமாக இருக்கட்டும், அனைத்துக்குமே திடீர் செலவுகள் தான் வரும். வந்தாலும் கொஞ்சம் பெரிய செலவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த எண்கள்லாம் நம்ம கையில் இருந்தாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 7304 05 88 72 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 44. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுவும் அப்படித்தான் இருக்குது. தொழில் அப்படின்றது இவர் ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மற்றபடி இங்கே சிறப்பாக அங்கே வேலை செய்யாதவருக்கு அடுத்தவங்களுக்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கும். இவர் ஒரு நிறுவனத்தில் போய் இருந்தாக்கும் அந்த நிறுவனம் டெவலப் ஆகும். இவருக்கு எதுவுமே அங்கே விளங்காது. சரிங்களா? அப்போ டோட்டல் 44 அப்படின்னாக்கா சொத்து இருந்தும் பிரயோஜனம் இல்லை, குடும்பம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, குழந்தைகள் இருந்தும் எதுவுமே இருந்தும் இவருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 77 08 13 49 38 டோட்டல் பார்த்தீங்கன்னா 50. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படி சார் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. தொழிலில் பயம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பார். அடுத்து சொத்து அப்படின்னு பார்க்கும்போது ஏண்டா இந்த சொத்து நம்ம கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த நம்பர்ஸ். அப்போ இந்த நம்பர்களெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை நம் கூடயே வச்சுக்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்ததாக 82 20 48 73 46 இதுவும் அதே 44 தான். இது இவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குழந்தைகள் மூலம் பிரச்சனையை தரும். அடுத்து இவர்னாலேயே சில பிரச்சனைகளை கொண்டு நிறுத்தும். அடுத்து தொழில் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு நிறுத்தக்கூடிய இந்த நம்பர்ஸ். அப்போ இந்த நம்பர்களெல்லாம் நம்ம வச்சு அதை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வருமே ஒழிய அங்கே நல்ல விஷயங்கள் இழுத்து கொடுக்காது. சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 97 90 55 47 25 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 53. இந்த நம்பர் வாங்கின பிறகு பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சார். சரிங்களா? தொழில் செய்கிறதுனால உறவுகளால் பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னாக்கா அந்த தொழிலை வச்சு உறவுகள் பிரச்சனைகளை கொண்டு நிறுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து சொத்து அப்படின்றதும் பிரச்சனை, குழந்தைகள் மூலம் பிரச்சனை, இப்படி எல்லாமே பிரச்சனையாகத்தான் நாங்கள் போயிட்டுருக்குது. சரிங்களா? அப்போ இந்த எண்களெல்லாம் நம்ம கையில் ஏன் சார் வச்சுக்கணும்? அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல எண்களை எடுத்து அதை பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே அனுபவபூர்வமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 70 94 44 74 51 டோட்டல் 45. இந்த டோட்டல் 45ஆக இருந்தாலும் அங்கே எதில் பிரச்சனைகளை கொடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் இருந்தும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். 4 நாளைக்கு வேலைக்கு போக 4 நாளைக்கு வேலை இருக்கும், வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? அடுத்ததாக குடும்பம் அப்படின்றது ஊர் விட்டு ஊர் போய் பிறந்த இடத்தில் வசிக்க முடியாது. இந்த மாதிரி தான் இங்கே போய்கிட்டுருக்கோம். அதிகமாக அடுத்தவர்களுக்கு இவர் ஈகை குணம் படைத்தவராக இருப்பார். உதவி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பலன்களை தந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து வண்டி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 43 18. இப்போ 43 18 அப்படின்னு பார்க்கும்போது
7 9 16 டோட்டல் அப்படின்றது நல்லா இருக்குது. டோட்டல் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் முதல் ஓனராக இருந்தால் அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவே இரண்டாவது ஓனராக இருந்தால் முதலில் செய்யக்கூடிய வேலையோ இல்லை ஏதாவது இந்த வண்டி வந்த பிறகு ஏதாவது ஒரு முதலீடு செய்தாலும் அங்கே பிரச்சனையை தரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த நம்பர்கள்லாம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. என்ன இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுதான் அப்படின்னு தான் எண்ணங்கள் வரும். ஆனால் நம்பர்கள் தெளிவாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை நம்ம வந்து உற்று நோக்கினால் மட்டும்தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே. அடுத்த நபர் கேட்டிருக்கிறாங்க 95 14 11 75 39 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதுவும் 45. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த நம்பர் வந்த பிறகு தொழில் இருந்தும் அது வந்து விருத்தி அடையாது. இவர் வேலைக்கு போனாலும் சரி, இவர் தொழில் ஸ்தாபனத்தை வச்சிருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்காது. சரிங்களா? சொத்து அப்படின்றதுலையும் இது தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த நம்பர். அப்போ இந்த நம்பர்களெல்லாம் நம்ம வந்து தூக்கி இதெல்லாம் தடை கற்களாக நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா அந்த விஷயங்கள் அங்கே வந்து அப்சர்வேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ நல்ல விஷயமா இருந்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவே கெட்ட விஷயமா இருக்கனால கெட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த நம்பர் வந்த பிறகுமா இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு தான் ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அந்த நம்பர்ஸ் அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 63 69 21 43 18 இந்த நம்பர் எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தொழில் ஆரம்பம் அப்படின்றது அருமையாக இருக்குங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிடும். ஒன்றும் சிறப்பு இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். இது யாராக இருந்தாலுமே சொத்தின் மூலம் பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு எது செய்தாலுமே அங்கே வந்து சிறப்பாக இருக்காது. சரிங்களா? குடும்பம் அப்படின்றது ஏன்டா குடும்பத்தில் இருக்கிறோம், எங்கிட்டாவது ஓடிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இங்கே வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து தயவு செய்து இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல நம்பர்களை எடுத்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக 84 28 23 54 56 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னாக்க தொழில் மூலம் ஒரு ஏமாற்றத்தையும் தண்ட செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சம்பளத்தை வாங்கிட்டு வந்தால் தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதில் நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணுவோம். அது பிரயோஜனமே இருக்காது. தெண்ட செலவுகளாக அங்கே சேரும். சரிங்களா? அடுத்ததாக குடும்பத்தில் ஏமாற்றத்தையும் தெண்ட செலவும் அதிகமாக செய்யக்கூடியவராக இருப்பார்கள். அப்போ இந்த நம்பர் வந்த பிறகு ஒரே அலைச்சலாக தான் சார் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பார் இவர். சரிங்களா? அப்போ இந்த எண்கள்லாம் சரியில்லாத எண்கள். ஓகே. அடுத்ததாக 70 10 40 13 15 டோட்டல் பார்த்தீங்கன்னா 22. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் கூட்டம் கூடும். சரிங்களா? ரவுண்டிங் நல்லா போயிட்டுருக்கோம். தொழிலை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்து சொத்தை நினச்சி ஒரு சில ஏமாற்றங்கள் நடக்கும். குழந்தைகளுக்காக எதிர்பாராத திடீர் செலவுகள் அங்கே வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 95 66 57 25 73 டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 55. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னாக்கும் தொழிலுக்காக இவர் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள், சொத்தை பற்றி பேசினாலே அங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர் வந்த பிறகு எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து உறவுகள்னால பிரச்சனைகள் வந்துருக்கும். சரிங்களா? இப்போ இந்த எண்களை எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல எண்களை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தணும். சரி, ஓகே. அடுத்ததாக இன்னொரு நம்பர் 88 83 27 79 57 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 64. இந்த நம்பர் வந்த பிறகு அதிக தொழில் மூலம் ஏமாற்றத்தை சந்திப்பார். அடுத்ததாக குழந்தைகள் இவங்களை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்.
சரிங்களா? இவர் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார். இருந்தாலும் இங்கே வந்து தொழில் மூலம் தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையுமே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரிங்களா? இன்றைக்கி போன வாரத்திலேருந்து கேட்ட நம்பர்களுக்கு இன்றைக்கி நம்பர்களுக்கு நம்ம வந்து பலன் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இந்த நம்பர்கள்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்பர்களை வந்து நம்ம வந்து நல்ல நம்பர்களை எடுத்து ஆக்டிவேட் செய்து அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய நம்பர்களுக்கு நம்ம வந்து பலன்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ சொல்கிற நம்பர்களை நீங்கள் வந்து குறித்து வச்சு டோட்டல் என்ன நம்பர் வருது அப்படின்ற ரொம்ப பேர் வந்து இதை வந்து ஒரு கிளாஸாகவே நினச்சி எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எழுதி அதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு விடாமல் உங்களுக்கு அந்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். சரிங்களா? மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.